लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் பேதுயிலெந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதையடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் 2758வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதியினுடைய 2ஆம் திருமுறையுடைய 2வது பாசுரம். 87 பாசுரங்களிலே இது 12வது பாசுரம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜருடைய தனியினை சேவிப்போம். முந்துற்ற நெஞ்சே முயற்றி கருத்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகும் கூறும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. 12வது பாசுரம். நீ அன்றே ஆழ்துழலில் நீ அன்றே ஆழ்துயரில் வீழ்விப்பான் நின்று உழன்றாய் போய் ஒன்று சொல்லி என் போ நெஞ்சே நீ என்றும் காழ்த்து உபதேசம் தரினும் கைகொள்ளாய் கண்ணந்தால் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு. அன்பிற்குரிய நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். நீதானே என்னை இந்த உலக இன்பங்களிலே ஈடுபட வைத்து லௌகீக விஷயங்களிலேயே என்னுடைய வாழ்க்கை அனுமாரி செய்துவிட்டு என்னை துன்பக் கடலிலே ஆழ்வித்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது இதை பற்றி நீயும் நானும் விவாதித்து என்ன பயன் வரப்போகிறது? பேசி பிரயோஜனம் இல்லை, அது கிடக்கட்டும். எத்தனையோ அறிவுரைகளை நான் உனக்கு சொல்லும் கூட நீ அதையெல்லாம் நினைக்கவில்லை. இப்போதாவது நான் கூறுகிற உபதேசத்தை கேட்டுக்கொள். எப்போதும் நம்மை காப்பாற்றக்கூடிய கண்ணனுடைய திருவடி தாமரைகளையே ஏத்தி அதையே வணங்குவதுதான் நமக்குள்ள பேரு என்று அறிவுறுத்துகிறார் நெஞ்சை பார்த்து. ஓ மனமே, அநாதமான துக்க சாகரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்ந்த துக்க கடலிலே என்னை கொண்டு போய் தள்ளுவதாக இடைவிடாமல் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். என்னை எப்போதும் வருத்தத்திற்கு ஆளாக்க பார்க்கிறாய். மேன்மேலும் நீ ஒன்றும் நான் ஒன்றுமாக வாத பிரதிவாதிகள் செய்து கொண்டிருப்பதனால் என்ன பயன் வரட்டும்? அது கடந்து போட்டோம். எம்பெருமானுக்கு நம் பக்கம் உள்ள உள்ளூர இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறது என்று நான் உனக்கு உபதேசித்தாலும் நீ என் மேல கோபம் கொண்டு என்றைக்கும் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. உண்மை ஆழ்துறையில் வீழ்த்தது நான் என்று நீரே உண்மை வீழ்த்துக் கொள்கிறேன் என்று நெஞ்சில் பதில் சொல்லுது. நான் ஒன்றும் உன்னை வீழ்த்தலப்பா, நீயே தான் உன்னை வீழ்த்துக்கிறேன்னு நெஞ்சம் பார்த்து ஆழ்வார சொல்ல, இப்படியாக நீயும் நானும் வாதம் செய்து கொண்டிருப்பதனால் பிரயோஜனம் இல்லை. அது கிடக்கட்டும். இப்போதாவது முடிவாக சொல்லுகிறேன் கேள். எம்பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்துவதுதான் நியாயம் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். நீ அன்றே ஆழ்துழரில் 10ஆம் பாட்டுல திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏபாவம் நன்னஞ்சே நாமா மிக உடையோம் நாள் என்று சொல்லி எம்பெருமானத்திலிருந்து நான் பின்வாங்க பார்த்ததை நினைத்து கொண்டு அப்படி ஒரு எண்ணம் நமக்கு தோன்றியதே, என்ன கஷ்ட காலம் என்று நினைத்து பார்க்கிறார். ஏக சமந்தியாதி கிராந்தே முகூர்த்தே தியா நவர்ஜிதே தசுபர் முஷிதேவனேவ யுக்தாமாகிருந்திலும் கருணாம். எம்பெருமானுடைய சிந்தனை இல்லாமல் ஒரு க்ஷணக்காலம் கழிந்து போனாலும் அது சர்வஸ்தையும் திருடர்கள் கவர்ந்து சென்றால் எப்படி முட்டுக்கொண்டு அழுவார்களோ அதுபோல் அழ வேண்டி இருக்க, பழுதே பலகாலம் போயின என்று உன்னை நினைக்காத காலமெல்லாம் எனக்கு வீணான காலமே என்று சொல்ல, மூணமர் கண்ட கனாவலும் பொழுது ஒழிந்தேன் கழித நாள்கள் என்றும் கதறி எழி வேண்டி இருக்க, எம்பெருமானை சிந்திக்காமலேயே இருந்து விடுவோம் என்ற கெட்ட எண்ணம் எனக்கு எப்படி தோன்றிற்று? அந்த எண்ணமே நமக்கு நிலைத்திருந்துமாகில் துக்கத்திலே அல்லவா நான் மூழ்கி கிடக்க வேண்டியிருக்கும். இதற்கு காரணம் யார்? எம்பெருமானே அருள் செய்த அந்த அன்னத்தை ஒழிக்கவே இப்போது தேறினோம். அவன் அருள் செய்யாவிட்டால் அந்த எண்ணத்திலேயே இருந்து ஆழ்ந்த தொழிலேயே அமிழ்ந்து போயிருப்பமே என்றபடி பலவாரமாக நினைத்து கொண்டு ஆழ்வார் இந்த கெட்ட எண்ணம் உருவாவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தார்.
ம மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோ என்று எல்லாவற்றுக்கும் நெஞ்சுதான் காரணம் என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்போ இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் தோன்றியதுக்கு நெஞ்சே குற்றமையாம் நிச்சயித்து அந்த நெஞ்சு கிட்ட வாதம் செய்ய தொடங்குகிறார் ஆழ்வார். நீ அன்றே ஆழ்தொழிலில் விழுவிப்பான் நின்றுழன்றா என்று, அதாவது திருமார்க்கு யாமார் வணக்கமா ஏபாவம் என்று சொல்லி இந்த அவரை வணங்கப் போவதில்லை என்று சொல்லி நான் மீண்டும் கடலிலே துன்பக் கடலிலே வீழ்வதற்கு காரணம் நீ அல்லவா நெஞ்சே என்கிறார். பார்த்த உடனே நெஞ்சுக்கு கோபம் வருது. ஓய், என்ன சொன்னீர்? நானா உண்மை ஆழ்தொழிலில் வீழ்விப்பான் நின்று என்றது சாவகாசமா நீ இப்படி சொல்லிவிடுவது நல்லதில்லை. திருமார்க்கு யாமார் வணக்கமார் என்று சொன்ன பாசுரத்தை மறுபடியும் யோசிச்சு பார்த்து சொல்லும்ன்றது. அது கேட்டு ஆழ்வார், நெஞ்சே நீ எது நீ பிரமாதமாக கத்துகிறார்? எத் மனசா தியாதி தத் வாசாவத்தி என்றும் மனப்பூர்வோ வாகுத்ர என்றும் நெஞ்சு எதை நினைக்கிறதோ அது வாய் சொல்ல கடவுது என்றுதானே சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அனுபவமும் அப்படித்தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீதானே என் வாய் வழியாக திருமார்க்கு யாமார் வணக்கமார் என்று சொல்லிவிட்டே என்னை சொல்ல தூண்டினார் என்று கேட்டார். அதுக்கு நெஞ்சு கேட்குது, ஆழ்வீர் நீ சொன்ன பாசுரத்தை மறுபடியும் சொல்லி பாரும். திருமார்க்கு பாமார் வணக்கமார் ஏபாவம் நன்னெஞ்சேன்னு சொல்லியிருக்க. நன்னஞ்சேன்னு நான் அழைத்து சொல்லிட்டு இப்ப நான் தான் உனக்கு கெட்டது சொன்னேன் அப்படின்னு சொன்னா இது என்ன நியாயம்? நீ என்றே ஆழ்துறையில் விழுவிப்பான் நின்று உழன்றாய் என்று என் மேல பழி சுமத்துவது என்ன தர்மம்? நீ அந்த பாசுரத்திலேயே நான் திருமாலுடைய கணவனை மறக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு நன்னஞ்சே என்ன எனக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து நல்லவன் நீ என்னை சொல்லிட்டு இப்ப நீ ஒன்னாலதான் நான் கெட்டேன் என்று சொல்வது முன்னுக்கு பின்னான வாதம் இல்லையா என்று கேட்கிறார். உடனே ஆழ்வார் சொல்கிறார், நெஞ்சே நான் எப்போதும் விருத்தமாக சொல்ல மாட்டேன். நீ ஏற்றுவாய் எம்மோடு நீ கூடி என்று நான் சொன்னது உண்மைதானே? நீயும் என் கூட இருந்து பெருமாளை வணங்குவோன்னு சொன்னது உண்மைதானே? என்னுடைய காரியத்தில் உன்னை உடன்பட சொல்லியிருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லியிருக்கிறார். நயப்புடைய நாவின் தொடைக்கிழவியுள் பொதிவோம் நற்பூவை பூவந்தன் பூவீன்றன் வண்ணன் புகழ் என்றுதானே நான் சொன்னது. பல குண அனுபவத்திற்கும் துணையாக இருக்கும்படி உன்னை நியமித்தேனே ஒழிய திருமார்க்கு யாமார் வணக்கமார் என்கிற விஷயத்துக்கு உன்னை நான் துணை கூட்டினது இல்லை என்கிறார். இதை கேட்ட நெஞ்சு மறுபடியும் ஒரு மறுமொழி கூறுவதாக தொடங்குது. உடனே ஆழ்வார் சொல்றார், ஏன்பா வேண்டாம்ப்பா, விட்டுடுப்பா. இந்த வாத பிரதிவாதங்களுக்கு முடிவு எங்கே? இந்த வீணான கட்சி பிரகட்சி வார்த்தைகளால என்ன பயன்? நீ தப்பு பண்ணியோ நான் தப்பு பண்ணணும், ஆக மொத்தம் தப்பு பண்ணியிருக்கோம், போதும். இனிமேல்ட்டு அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இப்போ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அப்படி என்னன்னா, கண்ணனுடைய திருவடிகளையே நாம் கை கொண்டு அவனையே வணங்கி நிற்போம் நெஞ்சமே. இதில் நீ நானும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே தேவையில்லை. நீ பண்ணயா நான் பண்ணனா, உன் மேலே தப்பா என் மேலே தப்பான்ற வாத பிரதிவாதங்களை நிறுத்திடுவோம். இப்போ சொல்கிறேன் கேளு நெஞ்சமே, கண்ணன் திருவடி தாமரைகளையே பற்றி கொள்வோம் என்று ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சத்திற்கு சொன்ன பாசுரம். நெஞ்சம் எதிர்கேள்வி கேட்டு என் மேல குற்றம் சொல்லாதேன்னு ஆழ்வார்க்கு சொல்ல, ஆழ்வார் இல்லை, உன்னை பத்தி நான் ஏன் குற்றம் சொல்லணும், உன்னை நான் கூட வச்சுதானே வேலை செய்யணும்னு நினைச்சேன். இருந்த போதிலும் நீ எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாய். ஆனால் மீண்டும் மீண்டும் நீ நானும் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நாம் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் கண்ணனுடைய திருவடித்தாரை வாழ்த்துவதுதான் என்று உரைத்த பாசுரம் 12வது பாசுரம். மீண்டும் ஒரு உரை பாசுரத்தை சேவிப்போம். நீ அன்றே ஆழ்துழலில் வீழ்விப்பான் நின்றுழன்றாய் போய் ஒன்று சொல்லியன் போ நெஞ்சே நீ என்றும் காழ்த்து உபதேசம் தரினும் கைகொள்ளாய் கண்ணந்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு. காயேன வாச்சா மனசேந்திரேர்வா அத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா.
எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.